என்னதான் நம்மளோட லைஃப் ரொம்ப ரொம்ப மெக்கானிக்கலா போயிட்டு இருந்தாலும், ஒரு சில காரியங்களுக்கு நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்து அத அப்ரோச் பண்ணும்போது, அதுக்கு பாசிட்டிவான சில பெனிஃபிட்ஸ் கிடைக்க தான் செய்யுது. அப்படி யோசிச்சு தான் அ ஒவ்வொரு நாளும் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 விஷயங்கள நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டெஃபினட்டா எனக்கு அது நெறைய விதத்தில ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப காமா, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டி எனக்கு இம்ப்ரூவ் ஆன மாரி இருந்துச்சு. அண்ட் அடுத்தது ஒரு விதமான ஒரு ஆர்கனைஸ்டு பெர்சனா எனக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் கூட கிடைச்சது. நான் முக்கியமா நம்புற ஒரு விஷயம் வந்து, எப்பவுமே அடுத்த நாளோட ஸ்டார்ட் வந்து அதுக்கு முந்தின நாள் ஈவ்னிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை உண்டு. அ எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாம, நாளைக்கு என்ன செய்ய போறோம்? நாளைக்கு நம்மளோட பிரையாரிட்டி என்ன? அப்படி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம, ஒரு மிஷின் மாரி காலையிலருந்து நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைகள் ஆர் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இப்படி ஓடிட்டே இருந்து, ஓகே நம்ம தூங்க போறோம். டக்குன்னு நம்ம தூங்குறதும், காலையில எந்திரிச்சு மறுபடியும் ஓடுறதும், இது ஒரு மாதிரி மிஷினா இருக்கிற மாரி இருக்கும்ல. ஸோ இதே இது நான் சொன்ன இந்த 30 மினிட் இந்த ஒரு வைண்ட் டவுன் ரிச்சுவல் மாரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த ஒரு 3 ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி செய்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணுவேன். 2வது ஆக்டிவிட்டி ஒரு 5 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவா அந்த ஒரு 3 ஆக்டிவிட்டி அவ்வளோதான். ஸோ எனிவேர் பிட்வீன் 20 டூ 30 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களுக்காக நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, உங்களோட ஸ்லீப் இன்னும் டீப்பான, பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பாவும் இருக்கும். நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸும் போனஸா கிடைக்கும். இந்த 3 ஆக்டிவிட்டீஸும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் நம்ம கூட ரொம்ப நாள் ஆயிருக்கும், ரொம்ப வருஷங்கள் கூட ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு. அ அத நம்ம திரும்ப அப்படியே ஒரு ரெஜிம்குள்ள கொண்டு வர ஒரு பிராக்டிஸ் தான். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ரீடிங் அ புக். ஓகே. எந்த ஒரு டிஜிட்டல் வெர்ஷன் கிடையாது. ஃபோன்ல வாசிக்கிறது கிடையாது. புக்ஸ் கிடையாது. கிண்டில் வெர்ஷன் நீங்க எந்த ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டும் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு புக் எடுத்து அமைதியா உங்களுக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து அத ரீட் பண்றது. ரொம்பலாம் இல்ல. ஓகே. இப்போ தூங்க போறதுக்கு முன்னாடி எவ்ளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும்? எவ்ளோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? பட் இதோட இன்டென்ஷன் அந்த நேரம் நான் எவ்ளோ லேர்ன் பண்றேன்றது கிடையாது. புது புது விஷயங்கள நான் வந்து அப்சர்வ் பண்றேன். நெறைய ஒரு விஸ்டம் எடுத்துக்கணும் அப்டின்ற ஒரு இன்டென்ஷன் இல்ல. நான் ரீட் பண்றதுக்கான ரீசன் வந்து என்னோட மைண்ட்ல தாட்ஸ் அவ்ளோ வேகமா ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கு. நாள் முழுதும் ரைட்? அதுக்கு ஒரு மென்டல் பாஸ் நான் கிளிக் பண்ணணும். ஆல்ரைட். என்னோட மைண்ட கொஞ்சம் ஒரு பாஸ் பட்டன் கிளிக் பண்ணா எப்படி ஒரு நிதானத்துக்கு வருமோ, அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ரீடிங் ஹேபிட். பாயிண்ட் நம்பர் 1 என்னோட மைண்ட காம் பண்ணது. 2வது காம் பண்ணதோட மட்டும் இல்லாம, எனக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டிய நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னால கொஞ்சம் கொஞ்சமா கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ இது எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் தான். ஓகே. 10 மினிட்ஸ்ன்றது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷன் மாரி இருக்கலாம். பட் ஒரு புக் எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிங்களேன். இப்போ நம்ம எவ்ளோ நாளும் அந்த ஃபோன்லயும், அந்த டிஜிட்டல் மீடியால வந்து 10 மினிட்ஸ்ல எவ்ளோ ரீல்ஸ் நம்ம பார்ப்போம். 10 மினிட்ஸ்ல எவ்ளோ ஷார்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். பட் பேக் டூ த ஓல்ட் ஃபேஷன்ட் வே அந்த புக் எடுத்து ஒரு 3 பக்கம் அவ்வளோதான். 3 டூ 4 பேஜஸ் தான் கவர் பண்ணுவேன். ஓகே. அத நம்ம செய்யும் பொழுது அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்ளோ ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரீடிங் அ புக் டெஃபினெட்லி உங்களோட அந்த டேவ க்ளோஸ் பண்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட்டர். சரி. இப்போ ரீட் பண்ணி முடிச்சுட்டோம். ரைட்? இது ஒரு 10 மினிட்ஸ் கவர் ஆயிருக்குமா? இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஐ சிட் இன் சைலன்ஸ். ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. ஏதோ ஒரு காமெடியில கூட சொல்லுவாங்கல்ல, "சும்மா இருந்து பாரு, அது எவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு தெரியும்" அப்படின்னு. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப உண்மதான். பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, நான் இந்த YouTubeல மெடிடேட்டிங் மியூசிக், கைடட் மெடிடேஷன்ஸ் இந்த மாரி தான் நான் போட்டுட்டு, ஹெட்செட் போட்டுட்டு கொஞ்சம் அமைதியா அப்படி உட்கார்றது. பட் எனக்கு வந்து மெடிடேஷன் புதுசு கிடையாது. ஐ யூஸ்ட் டூ மெடிடேட். பட் இருந்தாலும், அந்த நைட் டைம் வந்து எனக்கு ஒரு மியூசிக் கேட்கறனாலயோ, எனக்கு ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே, ஜஸ்ட் லெட் அஸ் பி சைலன்ட். ஓகே. எதுவுமே எந்த மியூசிக் இருக்க வேண்டாம், ஃபோன் வேண்டாம், எந்த ஒரு கேட்ஜெட்ஸ் எதுவுமே வேண்டாம். பட் ஜஸ்ட் கண்ண மூடிட்டு அமைதியா நம்ம வந்து உட்காருவோம் அப்படின்னு. என் மைண்ட்ல எவ்ளோ தாட்ஸ் ஓடுதுன்றத கவனிக்கிறதுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ கண்ண மூடி அமைதியா உட்காரும் பொழுது தான், நம்மள சுத்தி வீட்ல இருக்கிற சின்ன சின்ன சவுண்ட்ஸு, ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாமே அப்படி மைண்ட் ஒவ்வொரு விஷயமும் கவனிக்க ஆரம்பிக்குது.
அப்புறம் எனக்கு அந்த நாள் நடந்த விஷயம், அப்புறம் நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள், அ நிறைய தாட்ஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே. அதெல்லாமே நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். பட் இது ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் இருந்தாலும், இந்த தாட்ஸ் எல்லாம் போக, போக, போக இத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, அந்த தாட்ஸ் வருது, போகுது ஒரு வேவ் மாரி. பட் அத தாண்டி ஏதோ ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டுக்கு போறத கூட நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல தாட்ஸ் எதுவுமே இல்ல. ஆ அத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னே தெரியல. ஜஸ்ட் சைலன்ஸ் மட்டும் தான். என்னால வந்து அ என்ன சுத்தி ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு, இப்போ யாராவது நான் உட்கார்ந்திருக்கிற ரூம்ல வந்து ஒரு கப்போர்ட க்ளோஸ் பண்ணாலோ, இல்ல லேப்டாப் ஏதாவது ஆன் பண்ணாலோ, அந்த ஒரு சவுண்ட் கூட எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பிங்கா தெரியல. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிராக்டிஸா நான் பார்க்குறேன். அண்ட் டெஃபினட்டா என் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் அந்த டே முழுக்க நம்ம இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு குடுத்துருக்கவே மாட்டோம். ரைட்? காலையில எந்திரிச்சதுலருந்து ஸ்டார்ட், ரன் அப்படின்ற மாரி நம்ம ஓடிட்டே இருப்போம்ல. அப்போ நீங்க உங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த மாதிரி தானே. ஒரு 5 மினிட்ஸ் அமைதியா உட்கார்றது. அந்த 5 மினிட்ஸ்ல என்ன ஆயிடப்போது? ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் இத ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஃபீல் பண்ண அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணணும். நான் செய்ற 3வது ஆக்டிவிட்டி, ஐ ரைட் வாட் ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார். ஓகே. எந்தெந்த விஷயங்களுக்கு நான் நன்றி உணர்வோட அத ஃபீல் பண்றேன் அப்படின்றது ஒரு 3 விஷயம் நான் எழுதுவேன். அண்ட் அடுத்தது, நாளைக்கு என்னோட பிரையாரிட்டீஸ் என்ன? நாளைக்கு நான் என்னென்ன டாஸ்க்ஸ் நான் செய்யணும்? என்ன மாரி பிளானிங் இருக்கு? இத பத்தி ஒரு சின்ன பிளான். அதையும் நான் எழுதுவேன். ஓகே. ஸோ இத வந்து கம்ப்ளீட்டா நம்ம நோட் டவுன் பண்றது தான். ஃபர்ஸ்ட் திங் கிரேட்ஃபுல்னஸ். இது நான் நெறைய வீடியோல, நெறைய இன்ஸ்டன்சஸ்ல உங்ககிட்ட நான் அத ஷேர் பண்ணியிருக்கேன். கிரேட்ஃபுல்னஸ் வந்து அத பிராக்டிஸ் பண்றது, அது ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கோங்க. உங்க லைஃப்க்கு நெறைய நெறைய பாசிட்டிவான டிஃபரன்ஸ் வந்து உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே. நம்மகிட்ட நெறைய விஷயங்கள் வந்து குறை இருக்கலாம். நம்மளுக்கு நெறைய கிடைக்காம இருக்கலாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும், புலம்புறதுக்கும் நம்மகிட்ட நெறைய லிஸ்ட் இருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு லிஸ்ட், ஏதோ ஒரு குறை இல்லாம இருக்காதுல்ல. பட் இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள நம்ம எவ்ளோ பாராட்டுறோம். அப்ரிஷியேட் பண்றதுனா ஜஸ்ட் லைக் தட், ஓகே, ஐ அம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ், ஐ அம் தேங்க்ஃபுல் ஃபார் தட் அப்படின்னு எழுதுறது மட்டும் இல்ல. மனசுல இருந்து உணர்ந்து அந்த அப்ரிசியேஷன நீங்க கொண்டு வரீங்களா? அதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறீங்களா? அப்படின்றது தான். இது ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ் தான். நீங்க உணர்ந்து பாயிண்ட்டா எழுதணும்னு இல்ல. நோ, ஜஸ்ட் புல்லட் பாயிண்ட்ஸா எழுதணும்னு இல்ல. ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் எழுதலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன அந்த நாள் நடந்த நல்ல விஷயங்கள் எழுதுங்க. அந்த நாள் யாரையாவது மீட் பண்ணீங்கன்னா, அத பத்தி எழுதுங்க. உங்களுக்கு கிடைச்ச ஃபேமிலி பத்தி எழுதுங்க. உங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள அப்ரிஷியேட் பண்ணி எழுதுங்க. ஏதாவது ஒண்ணு. ஜஸ்ட் ரைட் அண்ட் அப்ரிஷியேட் அ எனி பியூட்டிஃபுல் திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப். 2வது விஷயம் வந்து நெக்ஸ்ட் டேய நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன். ஓகே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாரி நாளைக்கு எப்படி இருக்க போதுன்றது அதுக்கு முந்தின நாள் நைட்லயே வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ காலையில எந்திரிக்கும்போது எந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருக்காது. எந்த ஒரு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு எது முக்கியம்? அப்படின்ற எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, நாளைக்கு வாட் ஆர் த டாப் 3 ஆக்டிவிட்டீஸ் நான் செய்யணும். இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஹை பிரையாரிட்டி. இது நெக்ஸ்ட் செகண்ட் பிரையாரிட்டி லிஸ்ட். ஸோ அந்த மாரி போடும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இன்க்ளூடிங் நம்ம என்ன ட்ரெஸ் நம்ம காலையில போட்டு போறோம். இப்போ ஆஃபீஸ்க்கு நீங்க கிளம்பணும். ஒரு பர்ட்டிகுலர் அட்டயர்னா, ஓகே, அது எல்லாமே பிரஸ் பண்ணி நீட்டா இருக்கா? லேப்டாப், நம்மளோட ஆஃபீஸ் பேக் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? ஆர் ஃபுட், மீல் பிளான் பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு என்ன மீல், லைக் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்க போகுது? லஞ்ச் என்ன பிளான் பண்ண போறோம்? டின்னர் என்ன? ஸோ எல்லாமே சார்ட் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அவ்ளோ கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ். ஆக மொத்தம் நான் சொன்ன இந்த 3 ஆக்டிவிட்டீஸும் நான் செய்யும் பொழுது, டைம் என்னவோ ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிரும். பட் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு ஆர்கனைஸ்டா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றேன்ல, அத நீங்களும் செய்யும் பொழுது டெஃபினட்டா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, எடுத்த உடனே இந்த 3 ஆக்டிவிட்டீஸையும் என்னால செய்ய முடியாது. என்னாலலாம் தூங்குறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் எல்லாம் என்னால ஒதுக்க முடியாது. நான் ரொம்ப பிஸி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன இந்த 3 ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. புக்க வாசிக்கிறத ஒரு ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் தான். இல்லையா, என் லைஃப்ல நான் இதுக்காக ரொம்ப ஆசைப்படுறேன். இதுக்காக நான் ரொம்ப வேண்டுறேன். அது எனக்கு கிடைச்ச மாதிரியே அனுபவிச்சு, அத உணர்ந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார முடியுமா? அத ட்ரை பண்ணுங்க. ஆர் நாளைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பிளான் பண்றேன். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிய ட்ரை பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சு பழகுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நெறைய நெறைய பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
இந்த டாபிக் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.